ஆனா இன்னொரு பக்கம்ண்ணே, அப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கிற இடத்துல, அந்த பொண்ணோட செல்ஃபோன வந்து அப்படி ஆப்பரேட் பண்ற அளவுக்கா வந்து குடுக்க விட்டு வைப்பாங்க இவங்கலாம்? இன்னைக்கெல்லாம் பாருங்க கண்ணாடி உடைச்சிருக்காங்க. கண்ணாடி உடைக்கிற அந்த போராட்டம் நடக்குதுல்ல, அந்த நேரத்தில அப்படின்றான். அப்போ அந்த எஸ்ஓஎஸ் மேல நம்பிக்கை வரணுன்றான். வந்துட்டான், பார்க்குறான்னால நீங்க எடுத்து பயன்படுத்துற அளவுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். பட்டு பட்டுன்னு அது இது. ஆரம்பத்தில கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. இங்க ஏகே விஸ்வநாதன் இருக்கும்போது, இங்க பெரிய நிச்சயமா. அளவுல அவரே சில கல்லூரிகள்ல இது பண்ணாங்க. டெப்டி கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், அந்த பெண்கள் குழந்தைகளுக்கான பிரிவு கமிஷனரு, எல்லாரும் கூட்டம் போட்டு எல்லாருக்கும் மாணவிகள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துனாங்க. எல்லாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல விட்டுட்டாங்க. இது இன்னைக்கு நீ உங்கள பாதுகாத்துக்கணும்னா, இந்த இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பண்ணா தான் போலீஸும் ஏதோ ஒர்க்கும் பண்ண முடியும். எல்லா இடத்துலயும் போய் போலீஸும் பண்ணிட்டு இருக்க முடியாது. ரிமோட் ஏரியானா டெய்லி போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. இது வந்து கண்ணுக்கு தெரிந்து நடந்தது. புகார் அளிக்கப்படாதது அதே இடத்துல பல நடந்திருக்கும். ம். அதனால தான் இவர்கள் அத்துமீறுகிறார்கள். எங்கேயாவது கார் கீர் ஓரம் கட்டி நிக்குதுன்னா, உள்ள போய் பார்க்கறது. ஆணும் பெண்ணும் இருந்தா பாலியல் பலாத்காரம் பண்றது, எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுறது. திருட்டுன்னு வேணா புகார் தருவான். பாலியல் பலாத்காரம்னு புகார் தரமாட்டான். தரமாட்டோம். பாலியல் பலாத்காரம் நடக்கிற இடத்துலயே பல இடங்கள்ல உங்களுக்கு புகாரே இருக்காது. அந்த பொண்ணு அந்த வாழ்க்கைய இழந்துரும். யாரு? காதலன் விட்டு விலகிடுவான். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பெண்களும் ரிமோட் ஏரியா இந்த மாரி விஷயங்கள்ல என்னதான் இன்னைக்கு நம்ம போலீஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஏன் அப்போனா வரமாட்டாங்களா? அவங்க மேலயே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அப்படின்னு கேள்விகள் வரலாம். அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கேள்விதான். ஆனால் நாமளும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பார்த்து இருந்துக்கணும்.